நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முந்தின வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் என்ன பார்த்துருந்தோம், அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறதும் எக்கனாமிக்ஸும் இப்போ ரெண்டும் இணைச்சிட்டாங்க. ஓகே தானே? முன்னாடி தனித்தனியாக இருந்துச்சு யூனிட் 9 அப்படின்னு சொல்லிட்டு, பட் இப்போ ரெண்டும் இணைச்சிட்டாங்க. இப்போ அதிகமான கேள்விகளும் இதிலிருந்து கேட்கக்கூடியது. அதிலும் இந்த பொதுவாக எக்கனாமிக்ஸில் 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது ஒரு தனியாக டாப்பிக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சிலபஸில் இருக்கக்கூடிய ஒன்று, கேட்கக்கூடிய ஒன்று எப்பயுமே. அப்போது இதோடைய முதல் பகுதி அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதை பார்க்குறதுனா முன்னாடி போய் பாருங்கள், முன்னாடி வீடியோவில் இருக்கும். சரியா? பாருங்கள். இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாடி நம்ம முன் வரைவு பார்த்துருந்தோம், அதாவது 5ஆண்டு திட்டம்னா என்ன, எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு. இப்போது அந்த 5ஆண்டு திட்டத்தை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். முதல் 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது 1951 கொண்டு வந்தாங்க. அது எந்த ஆண்டு வரை செயல்படுச்சு? 5 ஆண்டுனா இப்போ 51னா இப்போ எது வரைக்கும் இருக்கும்? 5 ஆண்டு 56 வரைக்கும் இருக்கும், 5 ஆண்டுகள். சரியா? அப்போது இது யாருடைய மாதிரியால் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா, ஹரோல்ட் டோமர் மாதிரி திட்டம்னு சொல்கிறாங்க. சரி, ஹரோல்ட் டோமர். இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா பார்த்து வச்சுங்க. இது யாருடைய மாதிரினா ஹரோல்ட் டோமர் அப்படிங்கிறோடைய மாதிரி தான் இந்த திட்டம். சரி, அப்போது இந்த முதல் 5ஆண்டு திட்டத்தில் வந்து என்ன வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ முன்னுரிமை எதுக்கு? வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் நல்லா வச்சுங்க. ஓகே, நீர்மின் திட்டம், நீர்ப்பாசன வசதிகள், அதாவது அக்ரிகல்ச்சர் பொதுவாக வச்சுங்க. சமுதாய முன்னேற்றம் திட்டம், குடும்ப கட்டுப்பாடு திட்டமும் இதில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 1952 தொடங்கப்படுது. அப்போ குடும்ப கட்டுப்பாடு திட்டம் எப்போ கொண்டு வரப்படுதுன்னு கேட்டாலும் 1952. இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்? குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படிங்கிறது இப்போ என்னது, 2 குழந்தைகள் தானே, அப்போ 52. சரியா? அந்த மாதிரி ஆவச்சுக்குங்க. இலக்கு பாருங்கள், 2.1 வச்சுருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ அடைஞ்சிருக்கு? 3.6. அப்போது வச்ச டார்கெட்டை விட அதிகமாக அடைஞ்சதுனால முதலாவது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வெற்றி அடைஞ்சிச்சுனே சொல்லலாம். சரியா? அப்போ இதுவும் கேட்பாங்க, முக்கியமானது. இப்போ 2.1 புக்கில் உள்ளது நீங்கள் பார்த்துக்குங்க, இதில் உள்ளதையும் பார்த்துக்குங்க. சரியா? ஏன்னா புக்ஸ்லேயும் அந்த நம்ம இலக்கு கொடுத்துருப்பாங்க, 1-2 மாறி இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல். சரியா? 2ஆம் 5ஆண்டு திட்டம் பாருங்கள், 1956. 56 தானே முடிஞ்சு. அப்போ 56 தொடங்குது, எது வரைக்கும் இருக்கும்? 61 வரைக்கும், ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு தான் ஹெரோல்ட் டோமர் மாடல் மாதிரி. இது வந்து யார் மாடல்? அதாவது மகளனோபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புள்ளியியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவர் தான், மகளனோபிஸ் தான், பிசி மகளனோபிஸ். அவருடைய மாதிரியில் உருவாக்கப்பட்டது தான் இந்த 2வது 5ஆண்டு திட்டம். 1956 முதல் 1961 வரை. முன்னுரிமை எதுக்கு அறிக்கப்பட்டதுன்னா, அது முன்னாடி எதுக்கு பார்த்தோம்? 1வது 5ஆண்டு திட்டம் வந்து வேளாண்மைக்கு பார்த்தோமோ. அப்போ 2வது எதற்காக இருக்கும் அப்படின்னா, தொழிற்சாலை, கனரக தொழில்கள் வளர்ச்சி. சரியா? முன்னுரிமை வந்து அளிக்கப்பட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் தொழில்மயமாக்குறதுக்காக. ஓகேவா? பாருங்கள், பிலாய், துர்காப்பூர், ரூர்கேலா இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் உருவாக்கியிருக்காங்க இந்த 2வது 5ஆண்டு திட்டம் தான். அப்போ 56 61 தான் என்ன உருவாக்கியிருக்காங்க? பிலாய், துர்காப்பூர், ரூர்கேலா இரும்பு எஃகு தொழிற்சாலை அறிவிட்டிருக்காங்க. அடுத்து பெரம்பூர் ரயில் பெட்டி, ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க தெரியுமா, பெரம்பூரில் இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை அப்படிங்கிறது இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. பெரம்பூர் உருவாக்கப்பட்டது இந்த 2வது 5ஆண்டு திட்டத்தில் தான். வளர்ச்சி வந்து டார்கெட் வந்து 4.5 வச்சுருக்கிறாங்க, ஆனால் அடைஞ்சது 4.0. ஓகேவா? அப்போ வந்து இந்த டார்கெட் வந்து அடைய முடியலை. அடுத்து 2வது பாருங்கள், 3வது பாருங்கள். 3ஆம் 5ஆண்டு திட்டம் 1961 முதல் கண்டிப்பாக 66 வரை தான் இருக்கும் 5ஆண்டு திட்டம். இது பாருங்கள், பிசி மகளனோபிஸ் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று இதுக்கு வந்து காட்கில் திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமானது. ஓகே, மகளனோபிஸ் சக்கரவர்த்தியோட நான் சொல்கிற நேமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது திட்டம் வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? முன்னுரிமை எதுக்கு அப்படின்னா, இயந்திரங்கள் நாட்டிலே உருவாக்குறது, நம்ம நாட்டிலேயே சுயமாக உருவாக்கக்கூடிய சுயசார்பு இயந்திரங்கள் உருவாக்குறது, வேளாண்மை சுய தொழிலை உற்பத்தி செய்தல், பாகிஸ்தான் சீனாவுடன் போர் பருவக்கற்று பொய்த்தல் வளர்ச்சி காரணமாக இது வந்து தோல்வி அடைஞ்சாங்க. அதாவது இந்த 1961 62 இந்த காலகட்டத்தில் தான், 65 தான் என்ன பண்ணாங்க, இந்தியா பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு இப்போ இது நடந்துச்சு சண்டை. 1961 62 65 பாகிஸ்தானுடைய போர், சீனாவுடைய போர், இப்படி மாறி மாறி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சம், பட்னி அப்படிங்கிற மாதிரி இந்த பருவக்காற்று பொய்த்ததுனால எல்லா இடத்துலையும் பஞ்சம், வறட்சி அப்படி இப்படி நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாமே இதுக்கே போர்களுக்கும் இந்த வறட்சிக்குமே அதிகமான தொகைகள் செலவழிக்கப்பட்டதுனால இந்த 3வது 5ஆண்டு திட்டத்தில் வந்து கவனம் செலுத்த முடியல. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தோல்வியில் முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தானியங்களை பாதுகாப்போம் என்ற திட்டம் இப்போ தான் இதில் தான் தொடங்கியிருக்காங்க 65. சரியா? இப்போ ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து தானியம்ங்கிற மாதிரி ஆச்சுங்க. இப்போ ஆரஞ்சு அப்படிங்கிறது தானியம் 65. அடுத்து பசுமை புரட்சி உருவாக்கப்பட்டதும் இதில் தான் 65 தான். சரியா? அப்போது இதோட இலக்கு என்ன? 5.6 டார்கெட் வச்சுருக்காங்க. படு தோல்வி அடைந்து 2.2 தானே அவங்களால அடைய முடிஞ்சு, மிகவும் மோசமானது. ஏன் அப்படின்னா, எல்லா அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு செலவழிச்சிட்டோம். சரியா? அதாவது போர்களுக்கு வந்து செலவழிச்சாச்சு.
அடுத்து 3 ஓராண்டு திட்டங்கள்னு சொல்லுவாங்க. 3வதுக்கு அப்புறம் ஒரு திட்ட விடுமுறை அப்படின்னே சொல்லலாம். சரியா, இது வந்து 3 ஓராண்டு திட்டங்கள் 1966 முதல் 1969 வரை. பாருங்கள், இந்தியாவின் முதல் ஓராண்டு திட்டம் இதுதான். சரியா, ஓராண்டு திட்டம்னு சொல்லுவாங்க. பொருளாதார நிபுணர்கள் இதனை திட்ட விடுமுறை காலம் என அறிகின்றனர். என்ன சொல்கிறாங்க, திட்ட விடுமுறை காலமா இது வந்து. அதுக்கப்புறம் பாருங்கள், 1966 to 67 இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்தினர். அம்மா ஓகேவா. அடுத்து 66 ரூபாயின் மதிப்பு குறைக்கப்பட்டதால் ஏற்றுமதி அதிகரித்து இறக்குமதி குறைந்தது, விலைவாசியும் குறைஞ்சிருச்சு, பசுமை புரட்சி செயல்படுத்தப்பட்டது. இதில் தான். சரியா, அந்த ஓராண்டு திட்டத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 4வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறத பாருங்கள். 4வது ஐந்தாண்டு திட்டம். சரியா, ஆலன் மனோ, அடுத்து அசோக் ருத்ரா. ஸோ இதில் பாருங்கள் 1969 69 பார்த்தோமா, 66 முதல் 69 வரைக்கும் 3 ஓராண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து மறுபடியும் ஒரு ஐந்தாண்டு திட்டம் வருது, அதான் 4வது ஐந்தாண்டு திட்டம். 69 ஒரு 5 கூட்டுங்க 74 வரும். அப்போ தற்சார்பு அடைதல், ஏற்றுமதி அதிகரிக்கிறது அந்த 4வது வந்து ஒரு முக்கிய பொறுப்பாக வந்திருக்கு. அடுத்து சமூக நீதியின் கூட ஒரு வளர்ச்சி. விஜயநகரம், சேலம், விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் வந்து இதில் நிறுவியிருக்கிறாங்க. இதுவுமே ஒரு தோல்வி தான். 5.7 வச்சிருக்கிறாங்க இலக்கு, அடைந்தது எவ்வளவு, 3.2 தான். அப்போ இது வந்து ஒரு தற்சார்பு அடைகிறது தான் இதோடைய முக்கிய நோக்கமாக வந்து இருந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, 5வது ஐந்தாண்டு திட்டம். 5வது ஐந்தாண்டு திட்டம்ங்கிறது 1974 முதல் 79 வரை ஒரு 5 ஆண்டுகள் வந்து நடந்தது. அந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் முக்கியமானது. இதனுடைய யார் மாதிரினா ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிபி தார். இது அடிக்கடி கேள்விகளில் கேட்டுக்கிறாங்க. டிபி தார் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய முக்கிய நோக்கமே இதுவும் கேட்டிருக்காங்க, வறுமை ஒழித்தல், ஹரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ஹரிபி ஹட்டாவோ அப்படிங்கிற முழக்கம் இதுதான் உள்ளது. ஹரிபி ஹட்டாவோ அப்படின்னா என்னன்னா வறுமையை ஒழித்தல், அதுக்கு பேர் தான் என்னது ஹரிபி ஹட்டாவோ. அப்போ வறுமையை ஒழித்தல்னு கேட்டாலும் சரி, ஹரிபி ஹட்டாவோ இதில் கொண்டு வந்தாலும் சரி 5வது ஐந்தாண்டு திட்டம் தான். புத்தகத்தில் வந்து 6 அப்படின்னு இருக்கும். சரியா, அதே மாதிரி கவர்மெண்ட் கீழ் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஆப்ஷன் வந்து புக் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வறுமை ஒழித்தல் அப்படின்னு சொல்லி புக்கில் படிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த 6வது ஐந்தாண்டு திட்டம்னு போட்டாங்க. ஆனால் அவங்க ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 5வதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 5ல் தான் கொண்டு வந்திருப்பாங்க, 6ல் வந்து அதை வந்து இன்னும் விரிவுபடுத்திருப்பாங்க. சரியா, அப்போது எப்படி கேட்டாலும் என்ன பண்ணணும், 5வது ஐந்தாண்டு தான் வறுமை ஒழித்தல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓராண்டு முன்னதாகவே 78 ஜனதா அரசால் நிறுவப்பட்டது. சரியா, ஜனதா அரசு வந்து அப்போ வந்து பதவியேற்றுவாங்க, இந்திரா காந்தி அரசை வந்து நீக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து கோல்மால் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு இது பண்ணி கடைசி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த 78 ஜனதா அரசு ஜெயிச்சு மொரார்ஜி தேசாய் வந்து அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், பிஎம்ஆ வந்து இருந்திருப்பாங்க. சரியா, ஸோ இந்த இதில் தான் அதுக்கப்புறம் பாருங்கள் 75 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்களா இந்திரா காந்தி இது இப்போ நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்க தெரியுமா, அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க 20 அம்ச திட்டத்தை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்திரா காந்தி அம்மா அவர்கள். அடுத்து தேசிய குறைந்தபட்ச தேவை திட்டம் இதில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் சுழல் திட்டம் பிளானிங் அடுத்து பின்னாடி வரும். சரியா, அடுத்து பார்ப்போம் அதை. அடுத்து ட்ரைசம் 1979 தேசிய நகர்ப்புற இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டத்தை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது இலக்கு வந்து 4.4 வச்சுருந்தாங்க, ஆனால் எட்டுனது 5.2 அடைந்து இது வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஸோ மீதி இருக்கக்கூடிய ஐந்தாண்டு திட்டங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.